விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சுற்றுவட்டார பகுதியில் ஆடு மேய்க்கும் தொழிலுக்கு ஆள் கிடைக்காமல் விவசாயிகள் திண்டாடி வருகின்றனர். இதுகுறித்த சுவாரஸ்யமான செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம். விவசாயத்தின் உபதொழிலாக ஆடு மேய்க்கும் தொழில் உள்ளது. ஆனால் தமிழகம் முழுவதும் தற்போது நிலவும் வரலாறு காணாத வறட்சியால் விவசாயம் அடியோடு பாதிக்கப்பட்டுள்ளது. விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதால் கால்நடை வளர்ப்பும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதிலும் வறட்சி மாவட்டமான விருதுநகர் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சியால் ஆடு வளர்க்கும் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் ஆடு மேய்க்கும் தொழிலுக்கு ஆள் கிடைக்காமல் உணவு கொடுத்து நாள் ஒன்றுக்கு 500 ரூபாய் சம்பளம் கொடுக்கும் நிலை உருவாகியுள்ளது. ரொம்ப தண்ணி கிடையாது, ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு. தண்ணிக்கு ரொம்ப வறட்சி. ஆடு சாக்கடை தண்ணி தான் குடிக்குது, வேற தண்ணி இல்ல. ஆடு மேய்க்கிறதுக்கு நாங்களாம் ஒத்தையாளுக்கு ஆடு மேய்க்கிறோம். ஆடு மேய்க்கணும்னா 500 ரூபாய் சம்பளம் கேட்கறாங்க, 3 நேரம் சாப்பாடு கேட்கறாங்க. இந்த ஆட்டுகளை வாரத்தாட்டுகளை மேய்ச்சி நாங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டாங்க. ஆட்டுகளை நாங்க என்ன சார் எங்க குடும்பத்துக்களை கலைக்க முடியாது. அப்படியும் ஆள் கிடைக்காமல் ஆடு மேய்க்கும் தொழிலே அழிந்து போகும் நிலை உருவாகியுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். இதனால் ஆடு மேய்க்கும் தொழிலாளி ஒருவர் விசிட்டிங் கார்டு அடித்து விவசாயிகளிடம் கொடுத்துள்ளதாக கூறுகிறார். இந்த மாதிரி நானே சின்ன பிள்ளைந்து எனக்கு இதே தொழில், ஆடு மேய்க்கிற பழப்பு. சாப்பாடு போட்டு ஒரு நாளைக்கு 500 ரூபா. ஃபோன் நம்பர் கேட்டாங்க, ஃபோன் நம்பர் இல்லை. அதனால பழக்கின விசிட்டிங் கார்டு அடித்து கொடுத்துருக்கேன். ஆனால் வெளியூர் போனால் கிடையாது, ஆடு மேய்க்க போக மாட்டேன், உள்ளூர்ல தான். இப்படியே போனால் கால்நடை வளர்க்கும் தொழிலிலும் விவசாயிகள் பெரும் நட்டத்தை சந்திக்கும் நிலை உருவாகிவிடும் என விவசாயிகள் கவலையுடன் தெரிவிக்கின்றனர்.